ஓகே, அப்படியே இது வழியாக கீழே இறங்கி அப்படியே அந்த ஃபால்ஸ் போகிறோம். அதாவது இது அந்த அருவி, அதை குளிக்க தான் நிஜம் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ வா, சூப்பராக இருக்கு. அங்கேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். குரங்கணி ட்ரெக்கிங் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துருங்க. பார்ட் 1ல் நம்ம எங்கேருந்து ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் பஸ்லேருந்து வந்தால் நீங்கள் எங்கேருந்து ட்ரெக் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன் அதில். இந்த வீடியோவில் நம்ம அந்த ஹிடன் ஃபால்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் அந்த ஃபால்ஸ் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் அங்கே 2-3 லேண்ட்மார்க் கொடுத்துருப்பேன். அந்த லேண்ட்மார்க்லேருந்து நம்ம ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம், அந்த ஃபால்ஸுக்கு அவ்வளோ ஈஸியாக ரீச் பண்ணிட முடியாது, ரொம்ப ஹார்டான ட்ரெக்காக தான் இருக்கும். ஃபைனலி அந்த வாட்டர் ஃபால்ஸை ரீச் பண்ணியாச்சு. நல்லா சத்தம் கேட்குது. இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ், அந்த பிரிட்ஜ். இதுதான் அந்த வாட்டர் ஃபால்ஸ். பட் நம்ம அங்கேருந்து பார்த்த வாட்டர் ஃபால்ஸ் வேறு. அதுக்கு எப்படி ட்ரெக் பண்ணி போகிறதா என்னன்னு தெரியல, ஐடியாவே இல்லை. இதுலேருந்து ட்ரெக் பண்ணி போகணுமா என்னன்னே தெரில. ஆமாம், இதுதான் அந்த குளம். இதுதான் லேண்ட்மார்க்காக வச்சுக்கோங்க. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதான் கொழுக்குமலை. அதுவும் ஒன் ஆஃப் த ட்ரெக்கிங் ஸ்பாட் தான். தமிழ்நாட்டில் ஃபேமஸான ட்ரெக்னால் 2 ட்ரெக் சொல்லலாம். ஒன்று வந்து கொழுக்குமலை, இன்னொன்று டாப் ஸ்டேஷன் ட்ரெக்கு. இது ரெண்டுமே ரொம்ப ஃபேமஸான ட்ரெக்கு. ஆமாடா, இந்த வியூ சூப்பராக இருக்குல்ல. இப்போ காற்று அடிக்கும் போதெல்லாம் இது அப்படியே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏன்னா நாங்கள் டாப் ஸ்டேஷன் 2 குரங்கணி ட்ரெக் பண்ணி வரும்போது இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே இந்த இலையெல்லாம் நல்லா புசு புசு புசுன்னு நான் ஆடிச்சு. குரங்கணி ட்ரெக்கிங்னாலே சன்ரைஸ் தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் இங்கே நீங்கள் ட்ரெக்கிங்கே அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும். நீங்கள் எந்த ஸ்பாட்லேருந்து பார்த்தாலும் வியூ, ஒவ்வொரு வியூவும் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எல்லா ஸ்பாட்லேயுமே இந்த மலை அவ்வளோ அழகாக தெரியும். இந்த ஹிடன் ஃபால்ஸ் கூட ஒரு 400 மீட்டர் தான், 400 ஃபீட் தான் மேலே இருக்குது. ஆனால் இந்த மலை வந்து 5200 ஃபீட் அந்த டாப் ஸ்டேஷன்றது. இன்னும் கீழேருந்து பார்க்கும்போது கூட இங்கே வியூ செம்மையாக இருக்குது. சரி வாங்க ஃபால்ஸ் போவோம். இங்கே ஒரு 2 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு ஃபால்ஸ் போகலாம். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. ஒரு நல்ல அப்டேட்லாம் கொடுப்பேன். ஓகே, அப்படியே இது வழியாக கீழே இறங்கி அப்படியே அந்த ஃபால்ஸ் போகிறோம். வாங்க மேலே போகலாம். அப்படியே அட்டை இருக்கான்னு பார்த்துக்கோடா. அவ்வளோ ஆள் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீ போய் இறங்கி டெஸ்ட் பண்ணுறியா ஆளாக இருக்கா இல்லையான்ட்டு? இல்லைடா, ஆளை இல்லைடா. இந்தா தெரியுதுடாடி, சுத்தமாக ஆளை இல்லைடா. முட்டி வரையும் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். வா நம்ம மேலே போவோம். அங்கே போய் பார்த்துக்கலாம். பேக் வச்சுக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். வா ஜம். அப்பா மேலே போவோம். அப்படியே மேலே எப்படி ஏறன்னு தெரியல. இது வழியா ஏறுவோமா, இப்படியே ஏறி போவோமா? இதில் ஏற முடியுமா? இதில் ஏற முடியாதுடா, இதெல்லாம் ஆழமே இல்லைல்ல. இதுக்கு தான் மேலே தான் ட்ரெக் பண்ணி போகணும். சத்தியமாக வழியே இல்லை. நாங்களே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி வழியை கண்டுபிடிச்சி கடைசியில் அந்த பாறை மேலே ஏறி அப்படி தான் போனோம். அந்த ஃபால்ஸுக்கு போகிறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆகிட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
எல்லா இடமும் வலிக்கி விட்டுச்சு. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த ஃபால்ஸ்க்கு நீங்கள் வர போகிறீங்கன்னா பிளாஸ்டிக் போடுறது, சரக்கு அடிச்சுட்டு பாட்டில் உடச்சி போடுறது, இந்த மாதிரி விஷயம் மட்டும் பண்ணாங்க. ஏன்னா நான் நிறையா ஹிடன் ஃபால்ஸ் போயிருக்கேன். நிறையா பிளேஸில் இல்லாத பிளேஸ்லையும் இது ஒன்று தான் நமக்கு காமனாக நடக்கும். ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, நான் இந்த ஹிடன் ஃபால்ஸ் ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு. யாருமே போயிருக்க மாட்டாங்க போல் இந்த ஃபால்ஸுக்கு. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஒரு பிளாஸ்டிக் இல்லை, எதுவுமே இல்லை. அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஹிடன் ஃபால்ஸ் போனேன் கோயம்புத்தூரில், லா ஃபால்ஸ்ன்னு சொல்லி. அங்கே கூட இதே தான். ஃபால்ஸ் பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஃபுல்லாக பார்த்தா கீழே பிளாஸ்டிக்கு பாட்டில் உடச்சி போட்டு அது இதுமாக இருந்துச்சு. அந்த ஃபால்ஸில் குளிக்கவே தோணலை, அந்தளவுக்கு மோசமாக இருந்துச்சு. ஆனால் ஃபால்ஸ் பார்க்க வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. என்னோட ஃபைனலி அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிடுச்சு. பேக் அங்கே இருக்குது. இது எவ்வளோ ஆழம் தெரில, போனால் தெரியும். இந்த ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுன்னா, டாப் ஸ்டேஷன்லேருந்து குரங்கணி ட்ரெக் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் போகிற வழியில் தான் இந்த ஃபால்ஸை க்ராஸ் பண்ணி தான் போனோம். அப்போ நாங்கள் இங்கே வந்து குளிக்கலை. ஏன்னா அப்போ நாங்கள் மலை இறங்கும்போது 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. சன்செட் ஆகிறதுக்குள்ளேயும் இறங்கணும், இல்லாட்டி ரொம்ப டேஞ்சர் இந்த ஏரியா. அப்புறம் இன்னொன்று, மான்சூன் டைம் மட்டும் ட்ரெக் பண்ணுங்கள், சம்மர் டைம் அந்த மாதிரி ட்ரெக் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் ஃபயர் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குன்றாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை மான்சூன் டைம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க மேக்ஸிமம். சம்மர் டைம் போனால் ஃபைன் ஏதாச்சும் போடுவாங்க. என்னடா இவன் ஒரே இன்ஃபர்மேஷனாக சொல்கிறான்னு சொல்லி கவலைப்படாங்க. ஃபால்ஸு நிறைய ஃபன் ஃபேக்ட் நிறையா இருக்குது, பாருங்கள். எனக்கு கை கொடுங்க, நீ வந்து போயிட்டீங்க. என்னண்ணே முடியாதா? கிளம்பி வழியா பாரா வந்துருச்சுடா. வர்றா வேற லெவலில் இருக்கு. வர்றா ஒரு வழியா வந்தாச்சு. பேக் எடுத்துட்டு இறங்கலாம். உள்ளுக்கா அவளுக்கு ஆளை இருக்காது நம்பவும். அவ்வளோவா ஆழம் இல்லை. ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு. மேலே போலாம், மேலே பார்த்து. எந்த ஃபால்ஸ் போனாலும் சரி, ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம் நடக்கும், நான் வலிக்கு விழுகிறது. அது இந்த ஃபால்ஸில் நடந்துச்சு. ஆனால் அதுக்கு நம்ம ஹரிஷ் கொடுத்த ரியாக்ஷன் தான் வேறு லெவல். பாருங்கள் நீங்களே. அதாவது இது அந்த அருவி, அதை குளிக்க தான் நிஜந்தனி வந்துட்டு இருக்காங்க. ஐயோ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பார்க்காதீங்க, திரும்பி போட்டு பாருங்க. இந்த மொமெண்ட்டில் ஒரு விஷயம் முடிவு பண்ணேன், கன்ஃபார்மாக இந்த பாதையில் வரக்கூடாது, நமக்குன்னு ஒரு பாதையை க்ரியேட் பண்ணுறோன்ட்டு. அதன் விளைவாக தான் இப்போ நடக்க போகிறது, பாருங்கள். அப்படியே வாங்கண்ணே, ஈஸியாக வரலானே. அண்ணே அதான் ரொம்ப கஷ்டம், இதில் வாங்கண்ணே, வந்துடலானே. வாங்க, நீங்கள் வர, நான் வீடியோ எடுக்கிறேன். ஆ அண்ணே அது ரொம்ப பாசமாக இருக்குண்ணே. இங்கிட்டே வாங்கண்ணே, அது ரொம்ப பாசமாக இருக்கு.
அப்போது பார்த்தீங்கன்னா நிஜந்தனே தலைகளாகத்தான் குதித்து நின்று அந்த வழியில் தான் ஏறி வராது. ஆனால் அங்கிட்டு வழியே இல்லை. இதுக்கப்புறம் வர முடியாதுண்ணே. எப்படிண்ணே நீங்க நான் அந்த புதரெல்லாம் தாண்டி வரணும். வியூவை பாருங்க. டாப் ஸ்டேஷனுக்கும் கொழுக்கு மலைக்கும் நடுவில் குளிக்க போகிறோம். செம்ம வைப்ஸாக இருக்குது இந்த பிளேஸ். ஹாய் சொல்கிறேன் ஹரி. உட்காந்துக்கலாம்டா, குட்டியாக இருக்குடா. ஆனால் வளைக்கிட்டு போனோன்னு அப்படியே போக வேண்டியதான். இங்கே அங்கே மட்டும் ஆளை எவ்வளோன்னு பார்த்துப்போம். சூப்பராக இருக்குடா. இங்கே பாடுறா, அதுக்கு மேலே போமா? ஏய் ட்ரை பண்ணுவோம்டா. மாங்ஸ்லாம் ஆயிடுவாங்க. மாங்ஸ் பாத் டப் மாதிரி கரெக்டாக இருக்கு உள்ள. கரெக்டான வியூ பாருங்கள். இங்கேருந்து பாத் டப், அங்கே வியூ கொழுக்கு மலை வியூ. ஹரி ஒரு பிக் எடு. எடுத்துட்டியா? ட்ரெக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ஒர்த்து. பட் கீழே அந்த ஃபால்ஸ் இருக்கு, அந்த ஃபால்ஸையும் பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. இங்கேருந்து வியூ வேற லெவலில் இருக்குது. இங்கேருந்து கொழுக்கு மலை வியூ பார்க்குறோம். என்னடா நம்ம கூட வந்தவன் மட்டும் இன்னும் விழுகாமல் இருக்கானேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயும் நாங்கள் கிளம்புறதுக்குள்ளேயும் விழுந்துட்டான். ஆனால் பரவாயில்ல, அவன் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தால மேனேஜ் பண்ணிக்கிட்டான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. கீழே விழுந்தது தான். அங்கேருந்து 40 ரெக்கார்ட் ஆச்சு. இதுலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹிடன் பிளேஸ் பற்றி, ட்ரெக்கிங், அப்புறம் பைக் ரைட், மோட்டோ விளாக் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் அதுக்கு நிறையா திங்ஸ் வாங்கணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோ வரும், நீங்களும் பார்க்கலாம்.